கும்ப ராசி அண்ட் கும்ப லக்னக்காரங்க. ராகு அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மென்டாலிட்டி சேஞ்சஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதாவது என்னோட சுயமரியாதையை நான் காப்பாத்தி ஆகணும், நான் வந்து பாத்தீங்கன்னா முன்னேறியே ஆகணும் அப்படின்றது கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னுமே 7ஆம் இடத்துல இருக்கிற கேத்து வந்து உங்களுக்கு நிறைய இவ்வளவு நாள் நீங்க விலகி மட்டும் தான் இருந்திருப்பீங்க. இப்ப நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, அதை நான் எப்படி பெட்டரா ஹேண்டில் பண்ண கத்துக்க போறேன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதுக்கான இன்டெலிஜென்ஸ் வந்து குரு கொடுப்பாரு. அட் த சேம் டைம் இந்த டைம்ல உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுவாரு. ஸோ நான் சொன்ன ரெமெடின்னு சொன்னேன் இல்லையா, ரெமெடி தான். இது வந்து தாந்திரிக் ரெமெடி. இது ரொம்ப முக்கியமான ரெமெடி. இது கண்டிப்பா பண்ணுங்க, நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க கர்மாவை வேற ஒருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. வேற ஒருத்தவங்களுக்குனா பயப்படாதீங்க. ஒரு அமாவாசை அன்னைக்கு பண்ண ஆரம்பிக்கணும், பௌர்ணமி வரைக்கும் பண்ணலாம். ராகு கேத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே உதவி பண்ணி ஓடா தேஞ்சிருக்கோங்க அப்படின்னு சொல்றவங்க தான் கும்ப ராசி அண்ட் கும்ப லக்னக்காரங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு வர குரு பயிற்சி பாசிட்டிவா இருக்குமா? நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்களே, எங்களுக்கு எது கரெக்ட்னே தெரியலன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி 7 சனி போயிட்டு இருக்குங்க. அதனால நீங்க நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஃபேமிலி ரீதியா நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஈவெண்ட்ஸ் இருந்ததுங்க. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருந்தது, நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருந்தது. செலவுகள் நிறைய ஆயிடுச்சு. இது எல்லாமே நடந்தது. ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. இது எல்லாமே இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தர் லைஃப்ல ஒவ்வொன்று வந்துட்டு இருக்கு. பட் இன்னும் டீட்டெயில்டா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முக்கியமா டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ தாந்திரிக ரெமெடி ஒண்ணு. அவ்வளோ சீக்கிரமா இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய தாந்திரிக் ரெமெடி இல்லைங்க. அதுவும் என்னன்னு பார்க்கலாம். இந்த ரெமெடி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு இப்ப 7 சனி முடிகிற கடைசி தருவாயில இருக்கீங்க, இந்த ரெமெடியும் பண்ணீங்கன்னா உங்களோட கர்மாஸ்லாம் ஒரு எண்டுக்கு வரும். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க ராசி கற்கள் ஃப்ரீயா கிஃப்டா கொடுக்குறோம். எல்லாருக்குமே கொடுக்கணும்ன்றது ஆசைதான். ஆனா யார் அதிக இன்வால்வ்மெண்ட் கமெண்ட்ல காட்டுறா, யாரோட கமெண்ட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும், அவங்கள சூஸ் பண்ணி நாங்க கொடுக்குறோம். உங்களுக்கு வேணா சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். அண்ட் எப்பவுமே சொல்ற மாதிரி மெடிடேஷன் கிளாஸஸ் அண்ட் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கிளாஸஸ் இருக்கு. இந்த தடவை இந்த ஜூன் மாசம் லைவா நடக்குது. அது வேணும்னா போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்றது இந்த டைம்ல அதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. அது கூடவே வந்து லக்னம்ல யாரு உட்கார்ந்துட்டு இருக்கா? குரு கும்பராசிக்குன்னு பாத்தீங்கன்னா ராகு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப ராகு லக்னம்லயே உட்காந்துருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன், ப்ரீவியஸ் வீடியோலயே நீங்க போய் பார்க்கலாம். ராகு லக்னம்ல இருக்கும்போது உங்களோட ஃபேஸ் லெவல்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு பாப்பீங்க. உங்களோட தலை லெவல்ல ஹேர் டை பண்ணிக்கலாமா, இல்ல வேற ஹேர் ஸ்டைல் மாத்தலாமா, இல்ல ஃபேஸ் லெவல்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வருது, இது எல்லாமே வந்து கும்பராசி கும்ப லக்னம் பண்ணிருப்பாங்க இந்த பாஸ்ட் 1 இயர்ல. அண்ட் ராகு அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மென்டாலிட்டி சேஞ்சஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதாவது என்னோட சுயமரியாதையை நான் காப்பாத்தி ஆகணும், நான் வந்து பாத்தீங்கன்னா முன்னேறியே ஆகணும் அப்படின்றது கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னுமே 7ஆம் இடத்துல இருக்கிற கேத்து வந்து உங்களுக்கு நிறைய கேப்ஸ் வித் பீப்புள். எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் பீப்புள் கிட்ட இருந்து வந்தது, நான் அதனால கொஞ்சம் விலகி இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க டிட்டாச்சா விலகி இருக்கிறத வந்து கேத்து கொடுத்துருப்பாரு. பட் கும்பம்க்கு வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் குவைட் ஈஸி வித் ஹேண்ட்லிங் திங்ஸ். அதனால அவங்க வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. குருவோட பொசிஷன் வந்து எங்க வராருன்னா, இவ்வளவு நாள் குரு வந்து 5ஆம் இடத்துல இருந்தாரு. நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறக்கிறது நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தாங்க, செகண்ட் குழந்தை பிறந்தாங்க, இந்த பாஸ்ட் இயர்ல வந்து நடந்திருக்கு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து திருமணம் கைகூடி வர்றது நடந்திருக்கு, இல்ல வந்து ரிலேஷன்ஷிப் செட் ஆகிறது நடந்திருக்கு. இப்ப இந்த 6th ஹவுஸ்ல வந்து குருவோட டைனமிக் மாறும். 6th ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கடகம்ல வராரு, அவர் பவர்ஃபுல்லாவும் அங்க இருக்காரு. 6th ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா லோன்ஸ்க்கான ஹவுஸ், இந்த இல்னஸ்க்கான ஹவுஸ், எனிமீஸ்க்கான ஹவுஸ். என்னடா நெகட்டிவா சொல்றாங்களேன்னு பயப்பட வேண்டாம். இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பெட்டரா ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு டைம் பீரியட் தான் இது. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்க வந்து உங்களோட ஒர்க் அண்ட் கான்ஃபிளிக்ஸ் வந்து நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றது. ஸோ இப்போ வந்து அதுக்கான இன்னொரு நாலேஜ், இன்னொரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, எனக்கு பீப்புளோட வந்து அந்த டைனமிக் செட் ஆகல, இவ்வளவு நாள் நீங்க விலகி மட்டும் தான் இருந்திருப்பீங்க. இப்ப நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, அதை நான் எப்படி பெட்டரா ஹேண்டில் பண்ண கத்துக்க போறேன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதுக்கான இன்டெலிஜென்ஸ் வந்து குரு கொடுப்பாரு. அட் த சேம் டைம் இந்த டைம்ல உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுவாரு, யாரெல்லாம் உங்களை சுத்தி எதிரிகள் இருக்காங்க, யாரெல்லாம் சீக்ரெட் எனிமீஸா இருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி காட்டுவாரு. அந்த ஐடென்டிஃபை பண்ணி காட்டும் போது உங்களுக்கு அது இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவா இருக்கும். ஓ ஓகே, இந்த மாதிரிதான் நடக்குதா அப்படின்றதுல ஒரு தெளிவு வரும் உங்களுக்கு. அண்ட் இன்னொன்னும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் டைம்
அதாவது நான் வந்து லோன் எடுத்து வீடு வாங்கலான்னு இருக்கேன். இல்ல லோன் எடுத்து நான் ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலான்னு இருக்கேன். இல்ல கார் வாங்கலான்னு இருக்கேன். அந்த மாரி எது யோசிச்சீங்கனாலும், லோன்ஸ் எடுக்கிறதுக்கு இது ஒரு ஃபேவரபிள் டைம். ஈவன் பிசினஸ் லோன். நான் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன். புதுசா சொந்தமா நான் ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு இருக்கேன். நான் இவ்ளோ நாள் 9 to 5 ஒர்க் பண்ணது போதும்னு யோசிச்சீங்கன்னா கூட, இது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு நல்ல டைம் தான். ஏன்னா 7:30 சமயம் தான் எல்லாருக்குமே லைஃப் அப்சைட் டவுனா மாறும். வேலை பார்த்துட்டு இருந்தவங்க பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. பிசினஸ் பண்றவங்க வேற ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. அந்த மாரி அப்ஸ் அண்ட் டவுனா மாறும். ஸோ இது உங்களுக்கு கரெக்டான டைம் அதுக்கும். அண்ட் குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஈவன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் நீங்க எந்த விஷயம்லாம் பாத்துக்கணும், ஹெல்த் பத்தி நீ கொஞ்சம் கவனம் காட்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதையும் காமிப்பாரு. குருவோட பார்வைகள்னு பார்க்கும்போது குரு பார்வைகள் வந்து 12ஆம் இடத்துல படுது. அப்ப 12ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி, மெடிடேட் பண்ணணும்னு நினைச்சீங்க, இல்ல தூக்கத்துல வந்து இவ்வளவு நாள் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா கூட அதெல்லாம் கொஞ்சம் பெட்டர் ஆகும். மெடிடேட் பண்ணலாம் நீங்க. அண்ட் இன்னொன்னும் வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வை வந்து 12ஆம் இடத்துல கூட சனி மேலேயும் படுது. இவ்வளவு நாள் சனியோட தாக்கம் உங்களுக்கு எவ்வளவு வேர்ஸ்டா இருந்ததுனாலும் இப்ப அவர் அதை கம்மி பண்ணி ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சுபகாரியம் பண்ற மாதிரி பண்ணுவாரு. அதாவது ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, இல்ல ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆறது. ஆல்ரெடி குழந்தை உங்களுக்கு பிறக்க போகுது அப்படின்னா தட்ஸ் அன் எக்ஸ்பேன்ஷன் இல்லையா, ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆறது. இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்குன்னு ஏதாவது வெல்த் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான சேர்க்கிற டைம் பீரியட் வர்றது, இது எல்லாமே வந்து பண்ணியிருப்பாரு. அண்ட் இன்னொன்னு வந்து உங்க ஒர்க், அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், இது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு நல்ல டைம் உங்களுக்கு. பிளஸ் ப்ரொவைடர் அந்த பிசினஸ் உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்றத உங்க ஜாதகப்படியும் நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தனிப்பட்ட டைம் பீரியட்ஸ் நீங்க பாத்துக்கணும். பட் ஜென்ரலி இது வந்து புது கெரியர் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட். நான் ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் சைட்ல இன்னொன்னு ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா எங்களுக்கு வந்து ஜாப் லாஸ் பத்தி ரொம்ப பயமா இருக்கு. இப்ப ஏஐ வேற வந்துட்டு இருக்கு, ஏஐனால நிறைய பேருக்கு ஜாப் லாஸ் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா நீங்க வந்து நீங்களா சைட்ல ஏதாவது ஒரு சைட் பிசினஸோ சைட் ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டு அதுல வேலை பார்க்கறது, இதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல டைம். அண்ட் ஈவன் ஃபார் சேஞ்சிங் ஜாப்ஸ், நான் 9 to 5 வேற மாத்தலாம்னு இருக்கேன்னா அதுக்குமே இது ஒரு நல்ல டைம், அதெல்லாம் பண்ணுங்க. அண்ட் இது தாண்டி ஈவன் வந்து இந்த 12th ஹவுஸ் மேல பார்வைப்படுது, 10th ஹவுஸ் அண்ட் 12th ஹவுஸ் ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வைப்படும் போது வேலைக்காக அப்ராட் டிராவல் பண்றது. என் ஸ்பௌஸ் ஆல்ரெடி அப்ராட் இருக்காங்க, நான் போகணும்னு பாத்துட்டு இருக்கேன், போக முடியல அப்படின்னா நீங்க வேலை வாங்கிட்டு போற மாதிரியான சிச்சுவேஷன்ஸே உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அங்க போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க வேலை வாங்கிக்கிறதும் வந்து பண்ணலாம், அந்த மாதிரியும் இருக்கு. அண்ட் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ குட் டைம் ஃபார் யுவர் மாம்ஸ் யங்கர் பிரதர். ஏன்னா 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வீடு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்க அம்மாவோட தம்பி, மாமா அப்படின்ற அவங்களுக்கு இது ஒரு நல்ல டைமா இருக்கும். அவங்க மூலமா உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் வரணும்னா நீங்க அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஜெனரலி ஃபார் தெம் இட் இஸ் குட். உங்களுக்குள்ள இருக்க டைனமிக்ஸ் எப்படி இருக்கணும்ன்றது இல்லை, பட் ஜெனரலி ஃபார் தெம் இட் இஸ் குட். அண்ட் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே வேர்ட் ஆஃப் காஷன் லாஸ்ட் வீடியோலலாம் சொல்லியிருந்தேன், ரிலேஷன்ஷிப் பத்ரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா கேத்து உங்களோட 7ஆம் இடத்துல இருக்காரு. கேத்து 7ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்களே வந்து ஓகே நான் நார்மலா இருக்கேன் அப்படின்னு நீங்களே இருந்தா கூட உங்க மைண்ட் சும்மா இருக்காது. உங்க மைண்ட் வந்து ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க, ஏன் என் ஹஸ்பண்ட் இப்படி பேசுறாரு, ஏன் என் ஒய்ஃப் இப்படி பேசுறாங்க, ஏன் நான் இவ்வளவு தூரம் அவங்களுக்காக உழைச்சு கொட்டுறேன் அதை கண்டுக்கவே மாட்டுறாங்க, ஏன் அவங்களுக்கு அந்த அந்த ஒரு சென்ஸே இருக்க மாட்டேங்குது, ஒரு ஒரு அக்னாலேஜ்மெண்ட், ஒரு அப்ரிசியேஷன் ஏன் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்றது அவங்க எப்பவுமே பண்ணாம தான் இருந்திருப்பாங்க. ஆனா இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு அது பெருசா தெரியும். குழந்தைங்களை நான் தான் பாத்துக்கிறேன், அவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. சோ இதெல்லாம் இந்த ஒரு வருஷம் ஏன் அது பெருசா தெரியுதுன்னா கேத்து ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களை உன்னிப்பா கவனிக்க வைப்பாரு. சில பேருக்கு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா they would take a break. சில பேர் நேச்சுரலாவே அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்பௌஸ் வேற இடத்துக்கு போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நேச்சுரலாவே நடந்திருக்கும். அந்த மாதிரி நேச்சுரலா நடந்ததுன்னா அது நல்லது. டெம்பரரியா வேற இடத்துல போயிட்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்குங்க, டெம்பரரியா திரும்ப வந்துருவாங்க, இல்ல அவங்க இந்தியா விசிட் பண்ணாங்க அதனால கொஞ்சம் இந்தியால இருக்காங்க கொஞ்சம் மாசம் அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட இனிமே கூட வரலாம். நீங்க வந்து உங்க ஸ்பௌஸ் விட்டுட்டு தூரமா போற மாதிரி சிச்சுவேஷன் ஃபார் அ டைம் பீயிங்க்கு அந்த மாதிரி வந்ததுன்னா நல்லது. ஏன்னா கூட இருக்கும்போது இந்த தாட்ஸ் உங்களுக்கு அதிகமா வந்துட்டே இருக்கும். கும்பராசி கும்ப லக்னம் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா கூட அது வரும். என்னடா இது வந்துட்டே இருக்கு, முன்னாடி இருந்த அளவுக்கு எனக்கே அந்த பற்று இருக்க மாட்டேங்குது, ஒரு அந்யூன்யம் இருக்க மாட்டேங்குது அப்படின்றது ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூ ஷுட் இஃப் யூ வாண்ட் டு டேக் அ பிரேக், நீங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு நீங்க வேற ஏதாவது ஒரு நீங்க இப்ப அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரீங்கன்னா நீங்க போயிட்டு வரலாம். இல்ல நீங்க வந்து ஒரு ட்ரிப்ஸாவது நீங்க தனிப்பட்ட முறையில போய் ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம். அது உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் யூ வுட் ஃபீல் ஃப்ரெஷ், நீங்களே ஃப்ரெஷ்ஷா நடந்துப்பீங்க.
ஓகே. அண்ட் புதுசா கல்யாணம் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கேன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. நீங்க வந்து ராகு கேத்து பயிற்சி December 5th நடக்குது. அதுக்கப்புறம் கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். கல்யாண தேதி டிசம்பர்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் சர்க்கிள், அதாவது உங்க சோஷியல் சர்க்கிள்ல இருந்து கூட நீங்க கொஞ்சம் ஐசோலேட்டடா ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. கும்பம் பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி நான் நல்லா தான் இருந்தேன். இப்ப ஆனா அவ்வளோ டச்சே இல்லை. இப்ப ஏதோ கேப் விழுந்த மாதிரி இருக்கு. ஏதோ இன்னும் எப்பவுமே நான் நல்லா மெயின்டைன் பண்ணுவேன் எல்லாரோடையும். இப்ப ஒரு சில பேர் என் கூட பிரச்சனைன்னு போயிட்டாங்க, டிஸ்டன்ட் ஆயிட்டாங்க அப்படின்றதும் நடந்திருக்கும். அண்ட் அது அகைன் ராகு கேது பயிற்சி வரைக்கும் அது கொஞ்சம் இருக்கு. யூ ஹாவ் டு மேனேஜ் வித் தட். ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஏற்கனவே நடந்திருக்கலாம், இல்ல இப்பதான் நடக்க போறதுன்றது இருக்கலாம். என்னன்னா, உங்களோட சீக்ரெட் எனிமி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு தெரியாது, ஒரு ஃப்ரெனிமின் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஹி இஸ் உங்களுக்கு அவ்வளவு ஃபேவரபிளான பர்சன் உங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டைம்ல உங்களுக்கு அவங்க யாருன்றது வெளியில தெரிய வரும். ஏற்கனவே கூட இது நடந்திருக்கலாம். வெளியில தெரிய வந்துட்டு அவங்க வந்து மீதி பேர் எல்லாரையும் உங்களுக்கு அகெயின்ஸ்டா மாத்துவாங்க. சோ இவ்வளவு நாள் எனக்கு எல்லாருமே வந்து நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு நினைச்சேனே, நான் என்னோட ரிலேட்டிவ்னு நினைச்சேனே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே உங்களுக்கு அகேன்ஸ்டா மாத்திடுவாங்க. இவங்க உள்ளுக்குள்ள எப்படி நினைக்கிறாங்கன்றது உங்களுக்கு இப்பதான் வெட்ட வெளிச்சமா தெரிய வரும். ஏன்னா கும்பம் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே இப்படி என்ன மாதிரிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்க ஆளுங்க தான். they don't know to identify உள்ளுக்குள்ள இருக்கிறது என்னன்றது பெருசா அவங்களால வெளியில ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதுல ஓரளவுக்கு பெட்டர் யாருன்னா சதய நட்சத்திரம் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பட் அவிட்டம் பூரட்டாதி கேட்கவே வேணாம். அவங்க எல்லாருமே வந்து வெளுத்ததெல்லாம் பாலன்ற மாதிரி நினைக்கிற ஆளுங்க தான். ஸோ இப்போ உங்களுக்கு அது வெளியே தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து திஸ் இஸ் ஆல் அ பிளே ஆஃப் கர்மா. இது வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட ஃபேட், உங்களோட டெஸ்டினியே காட்டுது. ஜஸ்ட் அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். யாரெல்லாம் உங்க கூட ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி யாரெல்லாம் உங்களோட வந்து பாத்தீங்கன்னா சேரணும்னு இருக்கோ அவங்க உங்களோட சேருவாங்க. ஓகே. செகண்ட் ஒன் என்னன்னா, ஒரு ஃபைட் வரும். முன்னாடி நடந்தது வேற, இது நடந்தது வேற. ஒரு ஃபைட் வரும். இது யாரு கூட வரலாம்னா, உங்களோட குரு ஒரு அட்வைசர். அதாவது அவங்க கிட்டே நீங்க இவ்வளவு நாள் ஐடியாஸ் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கு இப்படி பண்ணலாமா, அதுக்கு அப்படி பண்ணலாமா அப்படின்னு நீங்க ஒரு அட்வைசரா அவங்க கிட்ட வந்து ஐடியாஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்ப வந்து என்னன்னா, அவங்க சொல்ற விஷயம் இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க, இவங்க எதுக்கு இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொன்னா நான் ஃபாலோ பண்ணுமா அப்படின்றது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு ஏற்கனவே எப்பவுமே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கவங்க தான். ஆனா இப்ப அவங்க சொல்லும் போது உங்களுக்கு அது அகெயின்ஸ்டா தோண ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி ஆஃப்டர் குரு பயிற்சி, எஸ்பெஷலி இந்த ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு அது தோண ஆரம்பிக்கும். ஸோ அது தோண ஆரம்பிக்கும்னாலே நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களோட அந்த கேப் விட்டுருங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு நெகட்டிவாலாம் நினைச்சு சொல்ல, அவங்க உங்களுக்கு நல்லதுதான் சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு வந்து இப்ப அதை அக்செப்ட் பண்ற ஒரு மென்டல் எபிலிட்டியில நீங்க இப்ப இல்ல. அதனால கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. கொஞ்சம் டிட்டாச்சா இருக்கிறது நல்லதுதான். ஓகேங்களா? டிட்டாச்சா இருந்துக்கோங்க. அண்ட் தென் பெஸ்ட் என்னன்னா, நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஃபைட் சிச்சுவேஷன் போறதுனாலே அந்த அவாய்ட் பண்ணி கொஞ்சம் பேக் வந்துக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தேர்ட் பேட்டர்ன், ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்னன்னா, நீங்களே வந்து நிறைய விஷயம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வித் ரிலேட்டிவ்ஸ், வித் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு போதும்டா சாமி அப்படின்னு நீங்களே ஒரு கோல்டா டர்ன் அவுட் ஆயிருப்பீங்க. அது என்ன கோல்டா டர்ன் அவுட் ஆகுதுன்னா, இனிமே எனக்கு எமோஷனே இல்லை. நீங்க நல்லது பண்றீங்களா, ஓகே. நீங்க கெட்டது பண்றீங்களா, அதுக்கும் ஓகே. நீங்க என்ன திட்டிட்டு போறீங்களா, அதுவும் பரவாயில்ல. நீங்க என்ன வாழ்த்துறீங்களா, அதுவும் பரவாயில்ல. அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு எமோஷன்ஸ்லெஸ் ஸ்டேட்டுக்கு வந்து நீங்களே வந்திருப்பீங்க. இது ஆல்ரெடி நடந்திருக்கலாம், இல்ல இன்னும் பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் 7 சனி டைம்ல நடந்துரும். ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு நீங்க வர்றதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த டைம்ல யார் உங்களை திட்டினாலும் நீங்க பொறுப்பில்லை, யார் உங்களை பிரைஸ் பண்ணாலும் அதுக்கும் நீங்க பொறுப்பில்லை. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கும்பம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. நட்சத்திராஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பூரட்டாதி என்ன பண்ணுவாங்கன்னா, இதுவும் ஏற்கனவே பண்ணிருப்பாங்க, ஒரு தே வுட் ஸ்டார்ட் டூயிங் இட். என்னன்னா, கிளியர் பவுண்டரி செட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் இங்க இருந்துக்கிறேன், நீங்க இங்க இருந்துக்கோங்க, நம்ம 2 பேருக்கும் நடுவில் இந்த பவுண்டரி இருக்கட்டும் அப்படின்னு பவுண்டரிஸ் செட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வர ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் இன்னும் நல்ல டைரக்டான கம்யூனிகேஷன். முன்னாடி சொல்றதுக்கு ஹெசிடேட் பண்ணிருப்பாங்க, சரி இது எப்படிடா சொல்றதுன்னு. இப்ப வந்து அதெல்லாம் பாக்குறது இல்ல. நான் சொல்லிடுறேன், ஏன்னா அதுதான் எனக்கு நல்லது. நான் எதுவா இருந்தாலும் வந்து ஓப்பனா எனக்கு இதுதான் ஓகே, இது ஓகே இல்லை அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அப்படின்றத இப்ப வந்து அவங்க ரியலைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அதை ஆரம்பிச்சிடுவாங்க, இனிமே ஆரம்பிச்சிடுவாங்க.
சதயம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா அவங்க வந்து ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போட்டுடுவாங்க, எய்தர் ஆன் தெம் ஆர் அவங்க ஒர்க் மேலேயோ இல்ல அவங்களோட எபிலிட்டி மேலேயோ இல்ல வேற ஒருத்தவங்க மேலேயோ அந்த ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ராகுவோட கர்மா பிளே அவுட் ஆகுது. இப்ப அங்க ராகு வேற சதயம்ல தான் இருக்கு. அந்த ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கணும். எங்கெல்லாம் நீங்க ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போடுறீங்களோ அங்க டிசப்பாயின்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், பி வெரி ரியலிஸ்டிக். ப்ராக்டிக்கலா இங்க எது ஒர்க் அவுட் ஆகும், ப்ராக்டிக்கலா எது ஒர்க் அவுட் ஆகாது, அந்த ரியலிசம் பார்த்து நடந்துக்கிறது பெட்டர். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவிட்டம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிட்டாச்சான ஃபீலிங்ல ரொம்ப அதிகபட்சமா யார் இருப்பாங்கன்னா அவிட்டம் தான். வெரி டிட்டாச். நான் டிட்டாச்சாவே இருந்துக்கிறேன், ஆனா எனக்கு அந்த டிட்டாச்மெண்ட்ல இவங்க எந்த லெவலுக்கு போயிடுவாங்கன்னா எதுலுமே எனக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் போச்சு, எனக்கு ஏழரை சனி நல்லா சொல்லி கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டிட்டாச்சான ஸ்டேட்ல இருப்பாங்க. ஆனா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போறதும் உங்களுக்கு நல்லது இல்லை. ஏன்னா நீங்க உங்க லைஃபுக்கான விஷயத்துல நீங்க இன்ட்ரெஸ்ட் போட்டு பார்த்துதான் ஆகணும். ஸோ புல் யுவர் செல்ஃப் டுகெதர், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்க லைஃபுக்கு என்ன பண்றதுன்னு பாருங்க. ஸோ நான் சொன்ன ரெமெடின்னு சொன்னேன் இல்லையா, ரெமெடி இதுதான். இது வந்து தாந்திரிக் ரெமெடி. இது ரொம்ப முக்கியமான ரெமெடி. இது கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா இது வந்து என்னன்னா இது ஒரு கார்மிக் டிரான்ஸ்ஃபர் ரெமெடி மாதிரி. அதாவது என்னோட கர்மாஸை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க கர்மாவை வேற ஒருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. வேற ஒருத்தவங்களுக்கு தான் பயப்படாதீங்க. ஒரு ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறது இல்ல, ஒரு செடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. இது ஒரு கார்மிக் டிரான்ஸ்ஃபர் ரெமெடி. அண்ட் கரெக்டா கும்பம்க்கு பாத்தீங்கன்னா நான் ஏன் இதை இப்ப சொல்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்குன்னா, கும்பம்க்கு வந்து இது ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ஏழரை சனி. இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு ஏழரை சனி. ஓகேங்களா? இந்த ரெமெடி நீங்க மல்டிபிள் டைம்ஸ் நீங்க பண்ணலாம். எத்தனை தடவை பண்ணாலும் இது ரொம்ப நல்லது. ஸோ இந்த ரெமெடி என்னன்றதை நான் சொல்றேன். இது வந்து நீங்க ஒரு அமாவாசை அன்னைக்கு பண்ண ஆரம்பிக்கணும். பௌர்ணமி வரைக்கும் பண்ணலாம். அமாவாசை அன்னைக்கு பண்ண ஆரம்பிக்கிறது பௌர்ணமி அன்னைக்கு முடிக்கணும். அண்ட் பௌர்ணமி அன்னைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நான் இன்னொரு விஷயம் பண்ண சொல்லுவோம், அதையும் சேர்த்து பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நீங்க ஒரு செடி வாங்கிக்கோங்க. இந்த செடி எந்த செடியா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு வந்து மனசார நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, புது ஒரு செடியா வாங்குறது நல்லது. இல்ல நீங்க வளர்த்த செடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கா மனசார வந்து ஒரு செடி ரொம்ப ஒரு ஒரு உங்களோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்க மாதிரி தோணும், அந்த செடி நீங்க வாங்கிக்கோங்க. நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, எனக்கு ஏதோ இந்த செடி வாங்கணும் போல இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த செடி வாங்கிக்கோங்க. அந்த செடி வாங்கிட்டு வர்றது வந்து ஒரு அமாவாசையா இருக்கணும், இல்ல அந்த செடியை வீட்டுக்கு கொண்டு வர்றது ஒரு அமாவாசையா இருக்கணும், இல்ல உங்க கிட்ட இருக்க செடினா நீங்க அந்த பூஜை பண்றது ஒரு அமாவாசையா இருக்கலாம். வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்க, நீங்க வந்து நார்மலா உங்க வீட்டுல பண்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உங்க இஷ்ட தெய்வம் நோக்கி, இல்ல நீங்க டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷன்ல உங்க இஷ்ட தெய்வம் எங்க மெடிடேஷன்ல நீங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா அவங்கள நோக்கி கூட பூஜை பண்ணலாம். சோ பண்ணிட்டு அந்த செடிக்கும் ஆரத்தி காமிச்சிட்டு நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு பஞ்ச பாத்திரத்துல நீங்க வந்து மஞ்சள் கலந்த தண்ணீர் வச்சுக்க போறீங்க. அந்த மஞ்சள் கலந்த தண்ணீரை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அந்த ஒரு பஞ்ச பாத்திரம் தெரியல, கிளாஸ் மாதிரி தான் இருக்கும், அதை எடுத்துட்டு உங்க தலையில வந்து 9 டைம்ஸ் கிளாக் வைஸ் 9 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்க வந்து சுத்துவீங்க. அதாவது 9 டைம்ஸ் கிளாக் வைஸ் 9 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்திட்டு அந்த தண்ணியை நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த பிளான்ட்ல ஊத்த போறீங்க. அது சுத்தும் போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இப்போ கண்டிப்பா சொல்லக்கூடிய ஒரு மந்திரம்னா நீங்க குரு மந்திரம் சொல்லலாம். ஏன்னா குருவும் 6ஆம் இடம்ல இருக்காரு. சனி மந்திரமும் சேர்த்து சொல்லலாம். குரு மந்திரம், சனி மந்திரம். ஓம் குருவே நமக சொல்லலாம், ஓம் சனீஸ்வராய நமக சொல்லலாம். இது பேசிக்கான குரு மந்திரம், சனி மந்திரம் தான். என்னோட சனி டிரான்சிட் வீடியோ நீங்க 2023ல போட்ட வீடியோ போய் பாத்தீங்கன்னா இன்னுமே பவர்ஃபுல்லான மந்திரா சொல்லியிருப்பேன். பட் ஃபார் பேசிக் திஸ் இஸ் எனஃப். சொல்லிட்டு 9 தடவை அந்த மந்திரம் அதாவது போத் டைம்ஸ், ஒரு தடவை நீங்க தலையில சுத்தும் போதும் ஒரு தடவை அந்த மந்திரம் சொல்லிட்டு தண்ணிய வந்து நீங்க செடியில ஊத்திடணும். இதை வந்து நீங்க பௌர்ணமி வரைக்கும் நீங்க வந்து பண்ணணும். பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, கடைசியா பூஜை பண்ணிட்டு அந்த செடியை நீங்க எடுத்துட்டு போய் ஒரு கோவில்ல விட்டுட்டு வந்துடலாம். இல்ல ஒரு என் வீட்டுக்கிட்ட எதுவும் கோயில் இல்லை, இல்ல நான் அப்ராட்ல இருக்கேன், எதுவும் கோயில் வைக்க முடியாதுன்னா கண்காணாத ஒரு இடத்துல இல்ல ஒரு காட்டுல அந்த மாதிரி நீங்க போய் வச்சுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்ப இது என்னன்னா உங்களோட கார்மிக் டிரான்ஸ்ஃபர், உங்களோட இப்ப 6ஆம் இடத்துல வர குரு மெலிஃபிக் எஃபெக்ட்ஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கும் உங்களோட சனி ஏழரை சனியோட மெலிஃபிக் எஃபெக்ட்ஸ் வந்து தீர்றதுக்குமான கார்மிக் ரெமெடி தான் இது. இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது வந்து யூஸ்வலா இதை பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்த் ஆன்மீகத்துல இருக்கிற அந்த சித்தர்கள் பண்ணியிருப்பாங்க, இல்ல ரொம்ப தாந்திரிகம் சைடு இருக்கிறவங்க அவங்க பண்ணியிருப்பாங்க. பட் இது ஏன் அவங்க பண்றாங்கன்னா, சித்தர்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு கர்மா போனாதான் அவங்களால அந்த சித்தர் நிலையை ரீச் பண்ண முடியும். ஸோ இனிஷியலா இதெல்லாம் பண்ணுவாங்க, அதுல கர்மாஸ் குறையும், அதுக்கப்புறம் அவங்க அந்த நிலையை ரீச் பண்ணுவாங்க. இல்ல ஈவன் வந்து பாத்தீங்கன்னா எங்க மெடிடேஷன்ஸ்க்கு வரவங்க வந்து அவங்க சொல்றது கூட நீங்க கேட்கலாம். ஏன்னா தே ஹவ் ரீச்ட் த லெவல் ஆஃப் அவ்வளோ ஒரு
ஒரு டீப்பர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் ரீச் பண்ற அளவுக்கு, அதாவது அவங்க அவங்க டீப்பரா போய் அந்த கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற லெவல் வந்து எங்க மெடிடேஷன்ல ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு என்னால எப்படி அவங்கள கூட்டிட்டு போக முடிஞ்சுன்னா, பிகாஸ் நான் பர்சனலா இந்த ரெமடிஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ டூ தட். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அப்படி என்னால இது பண்ண முடியலங்க, இது எனக்கு ரொம்பவே ஒரு ஒரு டஃப்பான ஐட்டமா இருக்கு, என்னால இவ்வளவு தூரம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். என்னன்னா, பால்ல மஞ்சள் கலந்து அதை வந்து நீங்க ஒரு புத்து கோயில்ல போய் ஊத்தலாம். ஓகேங்களா? அந்த பாம்பு புத்துல போய் ஊத்தும் போது பால்ல மஞ்சள் கலந்து நீங்க ஊத்தலாம். உங்களோட ராகு கேத்து ரிலேட்டடான மெலிஃபிக் எஃபெக்ட்ஸ் போகணும்னு கூட நீங்க வேண்டிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெமெடி அது சனிக்கும் குருக்கும் உபயோகப்பட்டா கூட, செகண்ட் ரெமெடி வந்து பாத்தீங்கன்னா ராகு கேத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து எல்லாருமே இப்போதைக்கு கும்பம்க்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் பொசிஷன்ல தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் டில் எண்ட் ஆஃப் திஸ் இயர். அதுக்கப்புறம் திங்ஸ் கேன் பி பெட்டர் ஃபார் யூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கும்பம். அண்ட் கண்டிப்பா உங்களோட எதெல்லாம் ரெசனேட் ஆச்சுன்றத கமெண்ட்ல போடுங்க. அண்ட் முக்கியமா உங்களுக்கு எங்களோட லைவ் கோர்சஸ் வேணும் அப்படின்னா, இந்த ஜூன் மாசம் நடக்குது, வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். See you. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. See you then.